முதல் முறையாக இந்த காதலி விழா நடத்தப்படுவதாக பினாங்கு மாநில இந்து இளைஞர் இயக்கத்தின் தலைவர் ஏ சூரியகுமார் தெரிவித்தார். ஒவ்வொரு இந்துக்களும் காது குத்தி கட்டாயமாகும் என்று ஏ சூரியகுமார் தெரிவித்தார். காது குத்துதல் வழி மூளை சுறுசுறுப்படையும் என்பதால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாகும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த நிகழ்வின் நோக்கம் நம் இந்தியர்களிடையே குறைந்து கொண்டே வரும் இது போன்ற சடங்குகளை ஊக்குவிக்கும் வகையிலே மாநில இந்து இளைஞர் பேரவை ஏற்பாடு செய்துள்ளோம். நமது இந்து இளைஞர்களுக்கு எழுச்சி ஊட்டும் வகையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த காதணி நிகழ்ச்சியில் பங்கு பெற 5 முதல் 9 வயதுக்கு இடைப்பட்ட 101 குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்கள் அனைவருக்கும் ஒரு ஜோடி தங்கத்தோடு மற்றும் பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டன. இந்த காதணி விழாவில் கலந்து கொண்ட சில பெற்றோர்களும் குழந்தைகளும் தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். கோயில வட்டாரத்துல பிள்ளைங்களை வர சொல்லி காது குத்தி நாங்கள் தமிழ் சொல்லி மாட்டில் எங்கள் தொண்டர்களை வரத்துங்களை எதிர்பார்க்கல. எங்களை எதிர்பார்த்தா யாரை பார்க்கல வர சொல்லி எங்களை அவ்வளோ எங்கள் மனசு பிள்ளைங்க மனசையும் எங்கள் மனசையும் ரொம்ப புரிஞ்சுட்டாங்க. இந்தியன் யூத்துக்கு அவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைய கூட்டி கொடுத்தா நல்ல சாப்பாடு நல்ல கிராண்டாக இருந்துச்சு. எல்லா செலவும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி கிடைக்க ரொம்ப கஷ்டம். எனக்கு 4 பிள்ளைகள் 3 பேருக்கும் காது குத்தி விட்டாச்சு. இவருக்கு ஒண்டி காது குத்தவில்லை. அதனால் இங்க இலவசமாக உள்ளதால் நான் இங்கே மக்களுடன் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனோட ஏற்றுக்கொண்டேன். இந்தியா யூத்துக்கு ரொம்ப நன்றி. காட்டு குத்தி வந்ததுக்கு நினைக்கிறதுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி நிகழ்ச்சி புதுதான் பின்னாங்க செய்றாங்க. அதனால தற்போதைய நாகரிக கால ஓட்டத்தில் இந்தியர்களின் பாரம்பரிய சடங்குகள் மறக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை அரசு சார்பற்ற நிறுவனங்களும் முன்வந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஏ சூரியகுமார் கேட்டுக்கொண்டார்.